குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. பிரியை மாற்றக்கூடிய சாஸ்திரம். 60 வயது வந்த ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது 59, 60 வயது உள்ளதா? அவர்களுக்கு அடிக்கடி உடல்நலக் குறைபாடு வருகிறதா? அப்போ ஏதாவது ஆயுளுக்கு ஒரு கண்டம் ஏற்படும். அப்போ 60 வயது நிரம்புகின்ற பொழுது பிறந்த காலத்தில் உள்ள கிரகங்களைப் போல் நமக்கு இயற்கையாகவே அந்த கிரகங்கள் அமையும். அதனால் நமக்கு பொறுத்தளவில் குரு பகவான் ஜீவன். அந்த குரு பகவான் 59 வயது முடிந்து 60 வயது ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு பிறந்த காலத்தில் உள்ள இடத்திற்கு வருவார். அப்படி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? திருக்கடையூர் செல்ல வேண்டும், இல்லைனால் ஸ்ரீவாஞ்சியம் செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் திருநீலக்குடி செல்ல வேண்டும். இந்த மாதிரியான புண்ணிய சேத்திரங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சக்தியானது நம் உடம்பிற்குள் உள்ளே புகுந்து கவசமாக நமக்கு மாறி ஆயுளுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்கும். இப்போ உதாரணத்திற்கு திருக்கடையூர் மார்க்கண்டேயர் மகரிஷி காசியிலிருந்து எடுத்து வந்த பிஞ்சாலம் என்கின்ற ஒரு மல்லிகை வகை கொடி தான் அந்த திருக்கடையூர் ஸ்தல விருட்சம். பிஞ்சாலம் என்கின்ற மல்லிகை பூ செடி வகையான அந்த செடி கொடியைத்தான் ஸ்தல விருட்சமாக இருக்கிறார்கள். ஆக 60 வயது உள்ளவர்கள் பிஞ்சாலம் என்கின்ற செடி கொடியை நீங்கள் வீட்டில் வைத்து 59 வயதிலிருந்து வீட்டில் நட்டு வளர்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆயுளை கொடுக்கும். அதிலிருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சுக்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கும். இருதயத்திற்கு உள்ளும் வெளியும் செல்லக்கூடிய இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தும். ஆக மனிதனுக்கு நீண்ட ஆயுள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருநீலக்குடி இந்த புண்ணிய சேத்திரம் இருக்கிறது. திருநீலக்குடி, அந்த திருநீலக்குடியில் இருக்கக்கூடிய சுவாமி பெயர் மனோக்கியநாத சுவாமி ஆலயம். அந்த சுவாமி ஆயிலை வளர்ப்பதற்கு அங்கே 6 மரங்கள் சுவாமியினுடைய அருளை வாங்கி வைத்து அவைகள் வாழ்க்கையில் நமக்கு நல்ல மங்களத்தை தருகிறது. விஷத்தன்மையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்மை காப்பாற்றும். அந்த 6 வகை மரங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வன்னி மரம், பலாமரம், கூவிலம் மரம், நொச்சி மரம், விளாமரம், மாவிளங்கை என்கிற இந்த 6 வகை மரங்கள் அங்கே அமர்ந்து அந்த சேத்திரத்தில் மனிதனுடைய கசப்புத்தன்மையை மாற்றி ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அது வளர்த்து கொடுக்கிறது. இந்த மரங்களை, செடிகளை நீங்கள் நர்சரிகளை தேடி வாங்கி இவைகளை நீங்கள் வைத்துக்கொண்டு நடுவில் நீங்கள் சேர் போட்டு அமர்ந்து அந்த செடிகளிலிருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சுக்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் அந்த செடிகள் ஆகாயத்தில் இருக்கிற அருள் பேராற்றலை வாங்கி உங்கள் உடம்பில் புத்துணர்ச்சியை தரும். இதையும் நீங்கள் செய்யலாம். அந்த சேத்திரத்திற்கும் சென்று அமரலாம். அப்படி போக முடியாதவர்கள் இதை பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் இது மாதிரி ஒரு நல்ல செடிகள் எல்லாம் நமக்கு இருக்குது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பெயர் வைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் எழுதவும் பலன் சொல்லவும்.